பைபிள் வச்சிருக்கவங்க என்னோட எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 29வது வசனம் முடிய ஒரு வாசிப்பு. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன பொழுது அவர் தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு, சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து பேய் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக போதும் ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. பைபிள் இருக்க எல்லாம் கீழே வச்சிருங்க பாப்போம். என்னை மட்டும் பாருங்க. புரிஞ்சா ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. கை தட்டணும் தோணா கை தட்டணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, கவனிங்க பார்ப்போம். இந்த சம்பவம் நாம எல்லாத்துக்கும் தெரியும். நாம ரெகுலரா பைபிளை படிக்கிறவங்க நிறைய முறை பாஸ்டர்மாருங்க பேசியிருப்பாங்க. டிவியில கேட்டிருப்பீங்க, யூடியூப்ல கேட்டிருப்பீங்க, இல்லாத டியூப்ல கேட்டிருப்பீங்க, எங்கெங்கயோ கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாத பிரசங்கத்தை நான் பண்ண போறது கிடையாது. நீங்கள் அறிந்த, புரிந்த, பழக்கப்பட்ட, கேட்ட அதே சத்தியத்தை தான் நானும் பேச போறேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இப்போ எப்படி 3 நாள் கன்வென்ஷன் நடந்ததோ அதே மாதிரி அன்னைக்கு 3 நாள் கன்வென்ஷன் நடந்தது. அல்லேலூயா. அங்க திரளான ஜனங்கள் வந்தாங்களாம். இங்க ஆமா, அங்க திரளான ஜனங்கள் வந்தார்களாம். புருஷர்கள் மட்டும் 5000 பேரா. மனைவிமாருங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க? இப்பதான் ஒருத்தனுக்கு ஒருத்தி. அப்ப அதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் பாஸ்டர் நானும் ஃபாலோ பண்றேன். யார் சொன்னது? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்பதான் ஒருத்தனுக்கு ஒருத்தி. அப்ப அதெல்லாம் கிடையாது. திரளான ஜனங்க. புருஷர் மட்டும் 5000 பேர். மனைவிமாருங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க? பிள்ளைங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க? இப்பதான் குடும்ப கட்டுப்பாடு. அப்ப எந்த தட்டுப்பாடு? 10 பெத்தா தான் பெரிய ஆளு. ஐயோ, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. 10 பெத்தா தான் பெரிய ஆள். அப்போ ஒரு குடும்பமும் ஒரு தெரு மாதிரியே போயிருக்கும். ஏன்னா ஓசில இயேசு சாப்பாடு வேற போடுறாரா. இயேசு கிட்ட போனா எல்லா பிரச்சனையும் மாறிடும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் பார்த்தாலே அற்புதம், அவர் பேசினாலே அற்புதம், அவர் தொட்டாலே அற்புதம், அவர் போன அற்புதம், அவர் பிச்சை அற்புதம், அவர் எச்ச துப்புன அற்புதம், அவர் எதை செஞ்சாலும் அற்புதம். அதனாலதான் அவருக்கு பேரே அற்புதர். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி திரளான பேர் வந்துட்டான். கற்பனை பண்ணி பாருங்களேன். மலை மேல 3 நாள் கூட்டம் நடக்குது. ஒருத்தனும் ஒண்ணுக்கு எந்திரிச்சு போல. ஐயோ, ஒரு காரியத்துக்கு எந்திரிச்சு போல. ஏன்னா அங்க கடை இல்ல. அல்லேலூயா. எந்த லைட் எரிஞ்சிருக்கும்? ஒரு லைட்டும் கிடையாது. எந்த பிஏ சிஸ்டம் வச்சிருப்பார்? ஒரு பிஏ சிஸ்டம் கிடையாது. அத்தனை பேரும் உட்கார்ந்து 3 நாள் பிரசங்கத்தை கேட்கறான். நம்ம மட்டும் அப்ப இருந்தோம் செத்து சுண்ணாம்பா இருப்போம். 1/2 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்தாலே அரிக்குது. இன்னும் இந்த பாஸ்டர் அறுக்குறாங்கிறோம். சொல்லாத மாதிரி என்னை பார்த்தேன்னு எனக்கு கோபமா வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நேரம் எடுத்துட்டாருங்கிற? ரொம்ப நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்தவன்லாம் நல்லா தான் இருக்கிறான். 5 நிமிஷத்துல ஆட்டையை போட்டவனா அடங்காதவனா போயிடுறான். சத்தமா ஆமென் சொல்லு. அல்லேலூயா. ஆமா, நம்ம அவசர உலகம் பாத்தீங்களா? அப்படி போய் என்னத்தை சாதிச்சோம்? ஒண்ணும் கிடையாது. எதல எழுந்தோம்? பிள்ளைங்க எதல மாறினாங்க? ஒன்றும் கிடையாது. ஆனா போறத பாரு, அம்மா நீங்க அடுத்து வீடு மாதிரியே. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம பண்ற தப்பே தான். பெனடிக்ஷன் போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஆசீர்வாதம் கடைசி ஆசீர்வாதம் கூறுறதுக்கு முன்னாடி கடகடன்னு படிக்க விட்டு இறங்குறது. ஏன்னா போய் ராஜபாளையத்தினுடைய எல்லா கட்டையும் உடைக்க போறோம்ல. அல்லேலூயா. எல்லா பிசினஸ்ல ஒரு பெரிய பிரேக் த்ரோவை உண்டாக்க போறோம் பாத்தீங்களா? அதனால ஓடுறது எல்லாம் போய் பப்பரப்பான்னு லுங்கியை கட்டிக்கின்னு சோஃபால உட்கார்றது.
அப்படி இல்லைன்னா கறிக்கடையில போய் லைன் நிக்கிறது. அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் வேணாம். தேவ சமூகத்துல காத்திரு, தேவ சமூகத்துல உட்கார்ந்து பழகு, தேவன் சொல்ற காரியத்தை கேளு. புரிஞ்சே ஒண்ணும் பண்ணல, புரியலனாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்களாம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். You are going to get new strength. உனக்கு ஒரு புது பலனை கர்த்தர் தருவார், புது ஆசீர்வாதத்தை தருவார், புது மேன்மையை தருவார், புது மகிமையை தருவார், புது கனத்தை தருவார், புதிய உயர்வை தருவார். எந்த ஜாதிகளிடத்துல செய்யாத அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்துல உட்கார்ந்து இருந்தான். நேத்து நைட்டு பார்த்தேன் பார், அவ்வளோ பெரிய ஆளானா. மோசே 40 நாள் மலை மேல இருந்தான். மோசேயோட அடக்க ஆராதனை ஆண்டவரே பண்ணாராம். நம்ம சாவுக்கு ஒரு பையன் வரமாட்டேங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தலைவரே முன்னாடி நின்று பண்ணாரு பார். சாமுவேல் தேவாலயத்துல வாசப்படியில உட்கார்ந்து இருந்தான். ஏலிக்கு முன்னாடி கர்த்தருக்கு பணிவிட செஞ்சானா. அவன் வசனம் சொல்லுது, சாமுவேல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பெலிஸ்தியன் ஒருத்தனை எழும்பலையா, யுத்தமே பண்ணல. அப்போ தேவ சமூகத்துல காத்திருந்தா கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். சபையில வந்து உட்கார்ந்து ஆராதித்தா கர்த்தர் நம்மையும் நம்ம சந்ததியும் உயிர்ப்பிப்பார், காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இப்பதான் முதல் நாள் கூட்டம் மாதிரி அல்லேலூயா சொல்றீங்க. அல்லேலூயா. இப்ப நான் பிரசங்கத்துக்கு நேரம் வர 3 நாள் கூட்டம், ஒருத்தனை ஒண்ணுக்கு எந்திரிச்சு போல. பயங்கரமான இயேசு தொடங்கினா முடிக்கவே மாட்டார் போலக்குது, பெரிய ஆளு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 3 நாள் பிரசங்கம் முடிச்சிட்டு ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, எப்பா இவங்களை இப்படியே அனுப்பிட்டா போற வழியில சோர்ந்து போயிடுவான், அதனால சாப்பாடு போடுவோம் சொல்லி சாப்பாடு கேட்டா மொத்த பேரும் பிரசங்கம் நடக்கும் போதே மேட்ரு முடிச்சுட்டான். நம்மள மாதிரியே குழந்தைக்கு ஊட்டுற மாதிரியே நம்ம பாதி இறக்குறோம்ல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எடுத்துன்னு போறது என்னவோ குழந்தைக்கு தான், ஆனா நிரப்புறது என்னவோ fill in the blanks. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிஸ்கெட் வாங்குறது என்னவோ யாருக்கு தான், சாப்பிட்றது என்னவோ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி மொத்த பேரும் டிஃபன் அவுத்துட்டான், சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டான். ஆனா இந்த சின்ன பையன் மட்டும் பாருங்க அப்படியே வச்சிருந்திருக்கு. அவங்க அம்மா போயிருக்க மாட்டான். அவங்க அம்மா போயிருந்தா அந்த சாப்பாடு இயேசுகிட்ட போயிருக்கா. நீ என்ன நினைக்கிற? அல்லேலூயா. நம்ம தான் ஒரு முட்டையை ஒன்னா திணிக்கிறோம்ல. ஆமென். அந்த ஸ்க்ரூ டிரைவரை போட்டு டைட் பண்ற மாதிரி அப்படி திணிக்கிற மாதிரி. எங்க ஆளு ஒருத்தங்க இருக்காங்க, இத்தா பெரிய உருண்டை அப்படி அடைச்சு, இத்தா பெரிய பவுல் அப்படி உருட்டி அடைச்சு அந்த குழந்தை சாப்பிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வாக்குன்னு எடுத்தா பைப்புல வந்து ஊத்துற மாதிரி ஊத்தும். ரெகுலர் பிராக்டிஸ். அம்மா என்னவா சொல்லுங்க? பிராக்டிஸ். அம்மா நீ தாயா அப்பேயா யாருக்கு தெரியுது? அல்லேலூயா. சரி, நம்ம பிரசங்கத்துக்கு நேரம் வருவோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா பாருங்க, இந்த சின்ன பையன் 5 அப்ப 2 மீன் சத்தமா கத்திருப்பான். அங்கிள் என்கிட்ட இருக்குன்னு இருப்பான். அந்த பக்கத்துல இருக்கிற ஆண்டி சொல்லிட்டு, உங்க அம்மா சாப்பிட கொடுத்தாடா, சாப்பிட்றா, உங்க அம்மா திட்டுவாடா. ஆண்டி சும்மா இருங்க ஆண்டி, எனக்கு பசிக்கவே இல்லை. அது பையன். அல்லேலூயா. யார் சொன்னது? நான் எனக்கு தான் பிறந்துக்குது, யாரும் சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அல்லேலூயா. பாருங்க, இப்ப முடிச்சிட்டு இருப்பான். நேரா போய் அந்த 5 அப்ப 2 மீன் ஆண்டவர்கிட்ட கொடுத்து 5000 பேருக்கு பங்கிட்டு மொத்த பேரும் திருப்தியாய் 12 கூட நிறைய எடுத்தாங்க. சாப்பிட்டவங்க எல்லாம் மலை விட்டு கீழே இறங்கி போயிட்டாங்க. 12 சீஷர்களை கூப்பிட்டு அந்த 12 கூட ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒருத்தர் இப்படி சொன்னார், ஆண்டவர் யாருக்கிட்ட வாங்கினாலும் அது ரெட்டிப்பா 4 10 மடங்கா திரும்ப தருவாராம். உங்களுக்கு நான் பேசுறது புரிஞ்சுதா? இந்தி மங்கி பாத்து நிகழ்ச்சியில பேசுற மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த 5 அப்ப 2 மீனை பையன் கொடுத்தான்ல, ஆண்டவர் சொல்லிப்பாரு, இந்த 12 கூட 12 சீச்சருக்கு மேல தூக்கி வச்சு அந்த பையன் விட்டு கொண்டு போய் மொத்தத்தை இறக்கிட்டு வான்னு இருப்பார். அல்லேலூயா சொன்னீங்களாக்கா? நல்லா வருவீங்க. அல்லேலூயா. இப்ப கவனிங்க பாப்போம். கொடுத்துட்டு இருப்பார். கொடுத்து முடிச்சிட்டு 3 நாள் கூட்டமாச்சான். சாப்பாடு எல்லாத்துக்கும் பரிமாறினாங்களா சீஷர்கள். மொத்த பேரை அனுப்பிட்டு ஆண்டவர் சொல்றார், நீங்க போட்ல ஏறி அக்கறைக்கு போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குன்றார். ஆண்டவர் கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு பிரச்சனை தொடங்கறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவார், பிரச்சனை முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ணுவார். நம்ம தொடங்கும் போது இருப்போம், முடிக்கும் போது இருக்க மாட்டோம். ஆமா தானே? ஒரு நன்றி சொல்ல கூட வரமாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இங்க பேர் தொடக்கமும் ஜெபம் பண்ணும், முடிவும் ஜெபம் பண்ணும். 3 நாள் கூட்டத்தை முடிச்சிட்டு ஆண்டவர் தனியா ஜெபம் பண்ண போனாராம். சீஷர்களை அனுப்பிட்டார். இப்ப 12 பேர் உள்ள போறான். 3 நாள் பயங்கரமான ஊழியம். எல்லாத்துக்கும் 5 லட்சம் 5000 புருஷர்கள், மனைவிமாருங்க, பிள்ளைங்க, அத்தனை பேருக்கு மலை மேல சர்வ் பண்ணானா. எங்க
மலை மேல எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி எவ்வளவு டயர்ட் ஆயிட்டு இருக்கோம், எல்லாம் டயர்ட் ஆயிட்டு இருப்பான். தலைவர் போட்ல அனுப்பிட்டார். கவனிங்க பாப்போம், கலிலேயா கடலே 7 மைல் தூரம் தான் இவன் கிராஸ் பண்றது. அதனுடைய சுற்றளவு 7 மைல், நீளம் கொஞ்சம் பெருசு. இப்ப ஏற ஆரம்பிச்சிட்டான். சாயங்காலம் 6 மணிக்கு ஆண்டவர் போட்ல அனுப்புனா, போட்ல ஏறி உட்கார்ந்து பாருங்க செயில் பண்ண, போட்டை ஏக்க ஆரம்பிச்சான் பார். ஆரம்பிச்சதுல இருந்தே பிரச்சனை. அல்லேலூயா. ஏற்கனவே 3 நாள் உட்கார்ந்து அல்லேலூயா. அப்புறம் சர்வ் பண்ணி பயங்கர சோர்வு. இப்ப போட்டை ஏக்கறான். ஏற்கனவே சரீரத்துல சோர்வு, ஆவில சோர்வு, ஆத்மாவுல சோர்வு. இப்ப போட்டை செயில் பண்ண புயல் சுத்தி அடிக்குது. என்ன செய்யறதுன்னே தெரியல. கவனிங்க பாப்போம், 4ஆம் ஜாமத்துல அதிகாலை 3 மணிக்கு ஆண்டவர் மலை மேல இருக்கிறார். இப்ப இவன் போட்டை ஓட்டிட்டு போறான். கிட்டத்தட்ட 4 மைல் கூட போல, 9 மணி நேரமா போட்டை ஓட்டுறான். 4 மைல் கூட கிராஸ் பண்ணல. கவனிங்க பாப்போம், இருந்தவன் யாருமே போட்ட ஓட்ட தெரியாதவன் கிடையாது. எல்லாம் போட்ட ஓட்ட தெரிஞ்சவன். விட்டா கலிலேயா கடலையே நீந்தி முடிப்பான். நீச்சல் தெரிஞ்சவன், திறமை வாய்ந்தவன், தேறினவன், படக ஓட்ட தெரிஞ்சவன், மீன் பிடிக்கிறவன். பட் yet still they are struggling. இன்னும் போராடிட்டு இருக்கிறான். காற்று, சுழல் காற்று வீசுது, படகு நிரம்புது. பாய் மரத்தை அவிழ்த்து விட்டுருப்பான். பேதுருவை எந்திரிச்சு யோவான் உட்கார்ந்திருப்பான். யோவானை எந்திரிச்சு அந்திரேயா உட்கார்ந்திருப்பான். அந்திரேயாவை எந்திரிச்சிட்டு பிலிப்பு உட்கார்ந்திருப்பான். அல்லேலூயா. புரியல விட்டு பிலிப்பை எழுப்பிட்டு இன்னொரு ஆள் உட்கார்ந்திருப்பான். எத்தனை பேர் உட்கார்ந்தோம், போட்டு ஓட்ட முடியல. கை கால்லாம் சோர்ந்து போய், பலன் இழந்து போய், இந்த ஆண்டவரை நம்பி வந்ததே பிரச்சனை தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில திக்கு முக்காடிட்டு இருக்கிறான். இப்படி திக்கு முக்கானோடனே வசனம் சொல்லுது, அவர் அங்கதானே ஜெபம் பண்ணினார். யோவான் 6வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 18வது வசனத்துல சொல்லுது, அவர்கள் தண்டு வலிக்கிறதுல சோர்ந்து போகிறதை கர்த்தர் கண்டாரா. என்ன ஒரு நல்ல ஆண்டவர். எல்லாம் இணைப்பார். 5 மாசத்தை கடந்துட்ட, 6வது மாசத்துக்குள்ள போற. உன் பிரயாணத்தை அறிந்த ஒரு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஜீவனை கொடுத்த ஒரு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நீ எத்தனை போராடுறன்றத, உன் போராட்டத்தை பார்க்கிற ஒரு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். தண்டு வலிக்கிறதுல சோர்ந்து போனப்பார், குடும்பத்தை நடத்துறதுல சோர்ந்து போனப்பார், கடனை அடைப்பதுல சோர்ந்து போனப்பார், புருஷன் பண்ற அக்யூஸ்ட் தனமான காரியத்துல சோர்ந்து போனப்பார், மனைவியினுடைய ஊதாரி தனத்தினால வாழ்க்கை முடக்கப்பட்டது பார், பிள்ளைகளை கஷ்டப்பட்டு ஆளாக்கி படிக்க வச்சு குடிகாரனா மாறிட்டான் பார், போதைக்கு அடிமைப்பட்டுட்டான் பார், தப்பான வழியில போயிட்டான் பார், செயில் பண்ண முடியாம, படக ஓட்ட முடியாதபடி, அக்கறை சேரக்கூடாதபடி, ஏதோ ஒரு விதத்துல நீ தள்ளுண்டு போனதை, பலன் இழந்து போனதை, தண்டு வலிக்கிறதுல கஷ்டப்படுகிறதை அறிந்த ஒரு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். சத்தமாமே சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர். சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் உதவி செய்வதில் உத்தமம் உள்ள தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உன் வேதனை புருஷனுக்கு புரியாது, மனைவிக்கு புரியாது, பிள்ளைகளுக்கு புரியாது, அப்பா அம்மாவுக்கு புரியாது, நண்பர்களுக்கு புரியாது, முதலாளிக்கு புரியாது, வேலை செய்யற கூட இருக்கிறவங்களுக்கு புரியாது, நேசிக்கிறவங்களுக்கு புரியாது. ஆனா என் ஆண்டவனுக்கு புரியும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். நீ தண்டு வலிக்கிறத பார்த்து கஷ்டப்படுறத விட்டுட்டு உன்னை முழுகி போக விடக்கூடிய ஆண்டவர் கிடையாது. அவருக்கு 1000 வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு உன் பக்கத்துல வந்து உன்னை கரை சேர்க்க கர்த்தர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவர்கள் தண்டு வலிக்கிறதுல கஷ்டப்படுகிறது இயேசு கண்டாராம். நடு ராத்திரி அதிகாலை 3 மணி ஆயிடுச்சு. ஓட்டுறான் ஒன்னும் மாறல. சில நேரத்தில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த கடனை அடைக்கணும் நினைக்கிறேன் பாஸ்டர். ஒன்னை விட்டா ஒன்னு. இந்த பைய படிப்பான்னு பார்த்தேன். இந்த ஆளு மாறுவான்னு பார்த்தேன். தண்டு வலிப்பதில் ஒரு சோர்வு, குடும்பத்தை நடத்துவதில் ஒரு சோர்வு, ஊழியத்தில் ஒரு சோர்வு. பாருங்க, நமக்கு எதிராய் வந்த காரியத்தில் நிறைய சோர்வு. இத்தனை பிரச்சனை இருக்கும்போது இவன் தண்டு வலிக்கத்தை கஷ்டப்படுறத பார்த்து இயேசு கடலின் மீது நடக்க ஆரம்பித்தார். உனக்கு ஒண்ணு தெரியுமா, எந்த பிரச்சனை உன் வாழ்க்கையை முடக்க நினைக்குதோ அதே பிரச்சனை மேல கர்த்தர் நடந்து வர போறார். கர்த்தர் காரியத்தை மாற்ற போறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏசு இவன் கஷ்டப்படுறத பார்த்து இவனை விடுதலையாக்கலான்னு வந்தா நம்மால போட்டை ஓட்டிட்டே இருந்தான். திடீர்னு பார்த்தா ஆவேசங்கிறான், பேய்ங்கிறான். டேய்
சத்தமா கத்துறான், ஐயோ ஆவேசம், பேய் அப்படிங்கிறான். சாதாரணமான பிரச்சனை அவனை கத்த வைக்கல, திடீர்னு வந்த பிரச்சனை தான் கத்த வச்சது. அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் சொல்லு, அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்காத பிரச்சனை சொல்ல, எதிர்பார்க்காத பிரச்சனை இப்ப அவனை கத்த வைக்குது. ஏற்கனவே கொந்தளிப்பு, 3 நாள் மீட்டிங், ஆவில சோர்வு, ஆத்மாவில சோர்வு, சரீரத்துல சோர்வு, கண்ணை விடிச்சு வேலை செஞ்சு சாப்பாடை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி என்னென்னமோ நடந்து போச்சு. இப்ப பார்த்தா என்ன வந்துடுச்சு, என்ன வந்துடுச்சு, பேய் அப்படின்னு சத்தமா கத்துறான். என்ன கொடுமைனா 36 வருஷம் சபைக்கு வந்தோம், பேய்க்கும் இயேசுவுக்கும் வித்தியாசம் தெரியல பத்தியா. சோத்திரம் ஆண்டவரே, புரிதா ஆண்டவமாரே, அல்லேலூயா. அது பேய்னு யார் சொன்னா? எவனோ ஒரு இத்து போனவன் சொன்னான். ஆமா, கொடியில துணி ஆனா கூட நைட்டு பேய் வந்தது. தூக்கத்துல ஏதோ நரம்பு தளிச்சில ஏதோ ஒன்று காலை தூக்கி போட்டா கூட பேய் எழுத்துச்சு. அல்லேலூயா. அப்பா அம்மா எழுப்பினா கூட பேய் எழுப்புதுன்னு நினைக்கிறோம். என்ன ஒரு மாதிரியே பார்க்கிற, சத்தம் ஆமேன்னு சொல்லி பார்ப்போம். எவனோ ஒரு விளங்காதவன் சொல்லிட்டான், 7ஆம் நம்பர் வீட்டில் பேய் இருக்குமா. இதை சொன்னான் பார், அவனுக்கு அந்த 7ஆம் நம்பர் வீட்டை ஃப்ரீயா கூட வாங்கிப்பான். 13ஆம் நம்பர் வீட்டில் என்ன இருக்குமா, சத்தமா சொல்லு, பேய் இருக்குமா. ஆனா அந்த 13ஆம் நம்பரை சொன்னவனுக்கு ஃப்ரீயா கொடுத்து பாரு, அவன் நம்மள முட்டாளாக்குறான். நீ அதுக்கு மேல பேந்த 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 முடிச்சிட்டு போற ஆளை பாரு. அல்லேலூயா. பூனை குறுக்க வந்த பிரச்சனையா, எகிப்துல பூனை குறுக்க வந்ததுனாலதான் கோட்டிச்சாரனாகிறான். என்ன அல்லேலூயா சொல்லு பாப்பா. எவனோ ஒரு விளங்காதவன் சொல்லிட்டான், மார்கழி மாசத்துல கல்யாணம் வச்சா குடும்பம் நடக்காதுன்னு. உன்னையே என்னைய கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏன்னா பொருள் விலை எல்லாம் கம்மி ஆயிடுது இல்ல. நீ வேற தேங்காய் மண்டையை வச்சுக்கின்னு இதையே யோசிக்கிறது ஆளுங்களை பார். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனி, எவனா ஒருத்தன் உன் ஆசீர்வாதத்தை, உன் நன்மையை, உன் மேன்மையை, உன் உயர்வை தடுக்க எந்த பயம் வந்தாலும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். இங்கவர் அனுப்புனவர் இயேசு. ஆமென். என்னை கொண்டு போய் அவர் போதுமானவர். பேயாம் பேய். சோத்திரம் ஆண்டவரே, விளங்குது ஆண்டவமாரே. அல்லேலூயா. ஆமா கவனி, இந்த சகுனம் சரியில்லை, நேரம் சரியில்லை. சரி, நல்ல நேரத்தில் செஞ்ச என்னத்தை பண்ண, என்ன பண்ண? ஆமா தானே. நீயா உன்னை வகுத்துட்டு, நீயா உன்னை பண்ணிட்டு, நீயா உன்னை பண்றது. எங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்க அக்கா பையனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை பொழுது. அவளுக்கு கொஞ்ச நாள் குழந்தை இல்லை. ஒரு நாள் காலையில் 6:15 ஃபோன் பண்றான். நீங்க தானே அவங்க மாமாண்ணா? நான் தான் அந்த மாமா அப்படின்னு. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணி வச்சு 9 வருஷம் ஆச்சு. எப்போ ஃபோன் பண்ணா பாரு, நல்லா வருவேன், வேற என்ன சொல்ல. அல்லேலூயா. நான் கேட்டேன், ஏமா என்னை இப்போதான் உனக்கு கண் தெரியுதாம்மா அப்படின்னு கேட்டேன். நான் 3ஆவது பொண்ணுன்னு தெரியாதா? தெரிஞ்சா என் கல்யாணம் பண்ணி வச்சேன். உங்கள் அக்கா பாரு இப்படி சொல்கிறாங்க. எங்கள் அக்கா அதுக்கு மேலே பைத்தியக்காரி. நான் உன்ன சொல்ல, எங்கள் அக்காவை சொன்னேன். அல்லேலியா சொல்லு பார்ப்போம். அவள் ஒரு இத்து போனவன். அல்லேலியா சொல்லு. அவள் சண்டை போக மருமகளை திட்ட. இந்த பொண்ணு காலையில் எங்கிட்டையும் ஃபோன் பண்ணி அப்புறமா தான் எனக்கு தெரியும் 3ஆவது பொண்ணுக்கு. நான் சொன்னேன், இங்கே பாரு, அவள் ஒரு லூஸு, நீ என்கிட்ட வந்து சொன்னப்ப நீ ஒரு லூஸு. அல்லேலூயா. அவள் ஹிண்டு, இயேசுவை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நான் சொன்னேன், நான் சொல்கிறத நீ செய். டிசம்பர் மாதம் வரும்போது நீ கன்சீவாக இருப்ப, ஏசப்பா உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், நீ பயப்படாதுன்னு. அப்போ தான் அந்த பொண்ணு அழுகையே நிறுத்துச்சு. ஆமே. எவனோ ஒருத்தன் சொன்னான், எவ்வளோ ஒருத்தி சொன்னான். வீட்டில் ஒன்று விளங்காதது இருக்குது பாரு, மாமியார்ன்ற பேரில் மண்ணாங்கட்டி. அல்லேலூயா. அது ஆட்டில் நம்ம அஸ்திபாரமே அசைது. சட்டமா ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா. ஐயோ யோ 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 தாயா பேயாடே குடும்பத்தை அப்படி கலவரம் பண்ணுது. அல்லேலூயா சொல்லு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், எத்தனை பேர் எத்தனை பண்ணாலும் அழைத்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அனுப்பின கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். உன் கஷ்டத்தை பார்க்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அத்தனை கொந்தளிப்புக்கு மத்தியில், அத்தனை புயலுக்கு மத்தியில் சத்தமா கத்த நம்பர், ஐயோ ஆவேச நம்பர். எதிர இருந்து அத்தனை சத்தத்துக்கு மத்தியில் ஒரு சத்தம் வருது, நான் தான், பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லு பாப்போம்.
ஆமா, குடும்பம் நடத்த முடியாம கஷ்டப்படுறல, பிள்ளைய படிக்க வைக்க முடியாம கஷ்டப்படுறல, ஊழியத்தை செய்ய முடியாம கஷ்டப்படுறல, இந்த பிசினஸ் கரை சேருமா சேராதான்னு தெரியல. இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்துல நானும் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கொந்தளிக்கிற அலைகள் மேல உன்னை திக்கு முக்காட பண்ணினது பார், உன்னை திசை தெரியாதபடி ஏதோ ஒரு முடக்கி போட்டு பார், அந்த பிரச்சனைக்கு மேல கர்த்தர் நடந்து வர போகிறார். ஆமென். பயப்படாதயா. புருஷன் கூட பாதியில கை விட்டுடுவான், மனைவி கூட பாதியில விட்டுடுவா, பிள்ளைங்க கூட பொண்டாட்டி வந்தோடனே கழட்டி விட்டுட்டு போயிடுவா. ஆனா என் ஆண்டவர் ஒரு முறை கையை பிடிச்சிட்டா பாதியில கை விட்டுட்டு போக தெரியா, உன்னை பாதியில நடுத்தருவில் விட மாட்டாரியா. அனுப்பினவருக்கு தெரியும், என் பையன் இதுக்கு மேல தாங்க மாட்டான், என் பொண்ணு இதுக்கு மேல தாங்க மாட்டான், என் பிள்ளைங்க இதுக்கு மேல கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அவர்கள் தண்டு வலிக்கிறதுல கஷ்டப்படுகிறதை கண்டு இயேசு கடலின் மேல் நடந்து வர ஆரம்பித்தார். இந்த 5 மாசம் ரொம்ப போராடிட்டு இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம், ரொம்ப அழுதுட்டு இருக்கலாம், ரொம்ப எதிர்மறையான நிலைமை வந்திருக்கலாம். இந்த 6வது மாசத்துல உன் பிரச்சனைகளை அடக்கக்கூடிய ஒருவர் வரப்போகிறார், உனக்கு தீர்வை உண்டாக்கக்கூடியவர் ஒருவர் வரப்போகிறார், உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடியவர் வரப்போகிறார், உன்னை கொண்டு போய் அக்கறையில சேர்க்கக்கூடியவர் வரப்போகிறார். ஆமென். பயப்படாத. இயேசுன்னு தெரிஞ்ச உடனே அப்பதான் பேதுருக்கு வந்தது, அவர் பேய் இல்ல, இயேசு. நிறைய பேர் ஆண்டவரை பார்த்து வெளிநாட்டு கடவுள்னு சொல்லிட்டான். சொல்லப்பா, அமெரிக்கா தேசத்துடைய கடவுள்ட்டான். அவனுக்கு சரித்திரமும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. இயேசு பிறந்ததே ஆசியா கண்டம். யார் சொன்னது எனக்கே தெரியாது, நேரம் சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அல்லேலூயா. இயேசு பிறந்ததே ஆசியா கண்டம். என்ன கொடுமைனா, நம்ம எல்லாரையும் இயேசுவை பார்க்க கூடாதான், கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிக்க கூடாதான், கிறிஸ்துவங்கிட்ட போக கூடாதான், சபைக்கு போக கூடாதான். ஆனா இவர் மட்டும் கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்து உட்காருவாராம். இந்த மார்கழி மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அவன் கல்யாணம் பண்ற கேஸ் இதெல்லாம். புரியுதா? புரிஞ்சா கைய தட்டி இருக்கணும். அப்படியே மாங்காய் சூப்பு குடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப கவனி, உன்னைய என்னையும் ஸ்கூலுக்கு போக கூடாது, படிக்க கூடாதுன்றான். இன்னைக்கு நீ போட்டுங்கிற சட்டை எங்க இருந்து வந்தது, போட்டுங்கிற பேண்ட் எங்க இருந்து வந்தது, உன் புள்ள எங்க படிக்கிறான், உன் பொண்ணு எங்க வாழறா, அங்க அலையின் மேல இயேசு நடந்து வந்து நம்மை காப்பாத்துறத பார்த்து பேய் இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு கூட்டம் இருக்கு. பியூட்டி என்னெல்லாம் அவெல்லாம் கிறிஸ்துவ இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சவன். அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அத்தனை பேருக்கு மத்தியில கர்த்தர் எழும்ப போறார் பாரு, காரியத்தை மாத்த போறார் பாரு, அற்புதம் நடக்க போது பாரு, ஜெயம் உண்டாக போது பாரு. ஆமென். எழும்பிட்டாரே இயேசு சொன்ன உடனே அந்த வசனம் எப்படி சொல்லுது, அவர்கள் அவரை படகிலே ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தார்களாம். யோவான்ல நினைச்ச மார்க் நினைக்கிறேன், நினைச்ச உடனே கொந்தளிப்பு அடங்கிடுச்சான். நான் பேசுறது புரிஞ்சுதா? அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மனதா, ஏற்றுக்கொள்ளல. போட்ல அவர் கால் எடுத்து வச்சா போதும், என் குடும்பத்தில் அவர் வந்தா போதும், என் வாழ்க்கையில் அவர் வந்தா போதும், என்ன அவர் தொட்டா போதும், அவர் பார்வை என் மேல பட்டா போதும், அந்த நாமத்தினுடைய வல்லமை என் மேல வந்தா போதும் நினைச்சாம். நினைச்ச உடனே அடங்கிடுச்சான். உடனே பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல் மேல நடக்கட்டுமா, வா. நடக்க ஆரம்பிச்சானே. எந்த பிரச்சனையை பார்த்து ஆவேசன் சொன்னானோ அதே பிரச்சனை இவன் பாதப்படிக்கு கீழாக போக ஆரம்பித்தது. இந்த நல்ல காலை வேளையில எதையோ பார்த்து பயந்து இல்ல, நீ அதை மேற்கொள்ளுவ, நீ அதை ஜெயிப்ப, நீ அதன் நிமித்தமாக உன்னை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய பண்ணுவா. அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஏசா 400 பேரோடு யாக்கோப்பை எதிர்க்க வந்தானா. எவனோ ஒருத்தன் வந்து சொல்லிட்டான், ஒன்னம் பட்டயத்தோட ஈட்டியத்தோட வரான், உன்னை கொல்ல போறான், உனக்கு உண்டானது எல்லாத்தையும் எடுத்துக்க போறானோன்னு யாக்கோப்பு பயந்துட்டான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. யாக்கோப்பு போய் ஏசாவை சந்திச்சாதான் தெரிந்து கட்டி பிடிச்சின்னு அழுகுறான். ஆமால்ல, என்ன ஓமா இல்ல. அல்லேலூயா. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை முழுக்கும் நினைச்சான் பார். யாக்கோப்பையும் யாக்கோப்புடைய மனைவியும் யாக்கோப்புடைய பிள்ளைகளையும் ஏசா அபகரிச்சுட்டு போறான். எவனோ ஒருத்தன் சொல்லிட்டா, இத்து போனவன். இவனை என்ன நினைச்சிட்டான், முடிஞ்சது எல்லாம் போயிடும் நினைச்சான். அப்புறமா பார்த்தா கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். டேய், உன்னை பார்த்து 20 வருஷம் ஆச்சுரா, எப்படிரா இருக்கிற அப்படிங்கிறான். எல்லாம் கவனி, நான் உனக்கு இதான் இயேசுவி நாமத்தில் சொல்றேன். ஏதோ ஒரு பிரச்சனையில மூழ்கிடும் நினைச்சில்ல, அந்த பிரச்சனையே நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்யும் வரேன். கர்த்தர் காரியத்தை மாற்றுவார் பாரு. அல்லேலூயா சொல்லு பாப்போம்.
நீ எதை பார்த்து பயந்தையோ அதன் மேல நீ நடக்க போற. அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள் பிரிங்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள்ஸ். ஆமென். அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம், எதிர்பார்க்காத கொந்தளிப்பு, எதிர்பார்க்காத போராட்டம், அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் உனக்கு எனக்கு தரப்போகிறார். கர்த்தர் காரியத்தை மாற்ற போறார். பாருங்க, சிம்சோன் ஒரு இடத்துல சொல்றான், ஒரு கழுதை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொன்னு போட்டுட்டான். எல்லாம் செத்த பிரேதமா இருக்கிறான். இவனுக்கு தண்ணி தாக வந்துடுச்சு. எங்கேயோ ஓடுறான், எப்படியோ குழி நோண்டுறான். ஒரு டம்ளர் தண்ணிக்கு வழி இல்லை. சத்தமா ஆண்டவரை நோக்கி கத்துறான். ஏற்கனவே ரெகுலரா பெலிஸ்தியம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பிரச்சனையை ரெகுலரா ஃபேஸ் பண்ணதுனால அவனுக்கு அது பிரச்சனையா தெரியல. இப்போ குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி இல்லாததுனால ஆண்டவரை நோக்கி சத்தம் போட்டு கூப்பிட்டானா, தேவரீர், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை என்னுடைய கரத்தினாலே கொடுத்திருக்க, நான் தாகத்தினாலே செத்து விருத்த சேதனம் இல்லாதவனுடைய கைகளிலே விழ வேண்டுமோ? ஆண்டவரை பார்த்து சொல்றான். முன்னாடி அடுத்தவர்களுக்கு உதவி செஞ்சவனுக்கு பிரச்சனை வந்தது, ஆமாவா இல்லையா? இப்ப இவனை வச்சு தேசத்தையே காப்பாத்தினார், அவனுக்கே பிரச்சனை. இப்ப அவன் தான் சொல்றான், பாருங்க, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை என்னுடைய கரத்தினாலே கொடுத்திருக்க, நான் தாகத்தினாலே செத்து விருத்த சேதனம் இல்லாதவனுடைய கைகளிலே விட வேண்டுமோ? ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், என்னை வச்சு ஒரு தேசத்தையே விடுதலை ஆக்குனீங்களே, என்னை வச்சு ஒரு நாட்டையே காப்பாத்துனீங்களே, எதிரிகளை அழிச்சு போட்டீங்களே, இப்ப எனக்கு ஒரு டம்ளர் தண்ணிக்கு வழி இல்லையா? செத்துருவேனோ? வாழ்க்கை முடிஞ்சிருமோ? இதோடு முடிஞ்சிருமோ? இதற்காக என்னை தெரிந்து கொண்டீர், இதற்காக என்னை அழைத்தீர், இதற்காக என்னை பிரித்தெடுத்தீர். சில நேரத்தில் பார்த்திருக்கீங்களா, நம்ம உதவி செஞ்சு எல்லாம் நல்லா இருப்பான், ஆனா நமக்கு ஒரு டம்ளர் தண்ணிக்கு வழி இருக்காது. புரியுதா நான் பேசுறது? இந்த மூத்தவங்கள குடும்பத்தில் பிறந்த அக்கா அண்ணன்கெல்லாம் பாரு, அக்கா அண்ணன்க அல்லது இளையவங்க நல்ல திறமையா இருக்கிறவங்க மூத்தவங்க பாருங்க, அப்பா அம்மா ஒரு மாதிரி வெகுளி மாதிரி இருப்பாங்க. அண்ணன் தம்பி மொத்த பேரையும் கரையேற்றிட்டு அண்ணன் தம்பிக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இவங்க லேட்டாக கல்யாணம் பண்ணி பலன் எல்லாம் போயிடும். அந்த நேரத்தில் தம்பிக்கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டேயோ அண்ணங்கிட்டேயோ குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 10,000 ரூபாய் கொடு அப்படின்னா அந்த அக்காவும் அந்த அண்ணனும் இல்லைன்னு, அந்த அண்ணனுக்கு எப்படி இருக்குல்ல, இவளுக்கு வாழ்க்கை வந்தது என்னால தான், இவனுக்கு வாழ்க்கை வந்தது என்னால தான், அவன் நல்ல இடத்துக்கு போனது காரணம் தான். ஒருவேளை இந்த கால வேளையில எல்லாரும் நல்லா இருக்காங்க பாஸ்டர், எல்லாருக்கும் உதவி செஞ்சேன், எல்லாருக்கும் என்னென்னமோ பண்ணேன், ஆனா எனக்கு தான் பிரச்சனை, உதவி செய்ய ஆள் இல்லை, நேசிக்க ஆள் இல்லை, விரும்பப்படாத பாத்திரம் போல மாறிட்டேன். சிம்சோனும் ஆண்டவரை பார்த்து இப்படித்தான் சொன்னான், என்னை வச்சு ஊரையே வாழ வச்சிங்களே, என்னை விட்டுடுவீங்களோ? கதறான், செத்துருவேணும், வாழ்க்கை முடிஞ்சிருமோ, எதிரிகளுக்கு மத்தியில உங்களை பத்தி பெருசா பேசிட்டேன், அவன் முன்னாடியே செத்துருவேணும், இதற்காக என்னை அழைத்தீர், இதற்காக என்னை தெரிந்து கொண்டீர், இதற்காக என்னை முன்குறித்தீர். சில நேரத்துல சில கொடுமை தாங்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னான்னு தெரியல, திரும்ப சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மெட்ராஸ்ல வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். கவனிங்க பார்ப்போம். சில வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, வாடகை கட்டணும். அன்னைக்கு 8,000 ரூபாய் வாடகை கட்டணும். ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 8,000 ரூபாய் வாடகை கட்டணும். 20ஆம் தேதி வாடகை கட்டணும். அல்லேலூயா. நான் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வரேன். போய் கூட்டம் தொடங்கன்றது நான் தான் பிரசங்கியாரு, ஆனா அதுக்கு மேல உள்ளுக்குள்ள ஜபம். இயேசுவி நாமத்துல கூட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஓனர் ரோட்ல உட்கார கூடாதான்னு. எங்க ஓனர் ரோட்லயே உட்காருவார். 4-5 வண்டி இருக்கும், 4-5 அவருக்கு நிறைய வண்டி இருக்கு. அந்த வண்டி கணக்கெல்லாம் பார்ப்பார். லோடு வண்டியில இருக்கும், குட்டி அண்ணெல்லாம் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் கணக்கு பார்ப்பேன். நானும் அப்பத்திலிருந்து ஜபம் பண்றேன். பிரசங்கம் ஒரு பக்கம் போது உள்ள என்ன போகுது சொல்லுங்க. இப்ப நான் பண்றது கேட்டுக்கிட்டு நீ வேற ஏதோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறல்ல, உன் கேசு தான் நானும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அதே தான் என்னென்னமோ பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு திரிசூல மலை மேல நடக்குது கூட்டம், பயங்கரமான எழுப்புதல், எல்லாம் முடிச்சுட்டு நடந்து தெருவில் நடந்து பயங்கரமான ஜபம். உங்க வீட்டு ஜபமா எங்க வீட்டு ஜபமா எந்த தெய்வமே. அல்லேலூயா. ஜபம் பண்ணிட்டு ஓனர் இருக்கக்கூடாதான், ஓனர் இருக்கக்கூடாதான், ஓனர் இருக்கக்கூடாதான், ஓனர் இருக்கக்கூடாதான், ஓனர் உட்கார்ந்துட்டார். ஐயோ சோத்திரம் ஆண்டவரே, என்ன பண்ண. அந்த நல்ல ஓனர் தலைவரை தான் கூப்பிடுவாரு, தலைவரை வாடகை பார்த்து கொடுத்துருங்கன்னாரு. அவருனாவோ என்கிட்ட இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்ம மேல ஒண்ணு போட்டு வச்சுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயோ ஓனர் பார்த்துட்டாரு, என்ன பண்ண போறதுனே தெரியல. இயேசுவி நாமத்துல கேட்க கூடாதான், எந்திரிச்சு போயிடணுமா, கேட்க கூடாதான், எந்திரிச்சு போயிடணுமா, போற மாதிரி இல்லை.
உட்காந்துட்டாரு. பக்கம் வந்துட்டோம். அந்த கார்னர்ல ஓனர் இருக்கிறாருன்னா நான் இந்த கார்னர்ல இருக்கிறேன், ரோட்டு கிட்ட இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரே ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு, நல்லா தெரியும். ஜபம் பயங்கரமா பண்ணிட்டு வர, எந்திரிச்சு போன எந்திரிச்சு போல. திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துடுச்சு. அல்லேலூயா. அதுவும் இன்டர்நேஷனல் கால். கிடைச்சதுரா நல்லதுரான்ட்டு ஒரு மரத்தடியில் நின்றுட்டேன். ஃபோன் பண்ணால் ஃபாரின்லேருந்து புரிச்ச மனைவி 2 பேரும் சத்தமாக அழுகுறாங்க ஃபோனில். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் தான் ஒரு பெரிய பிரச்சனைக்காக ஜபம் பண்ணேன். எல்லாம் மாற்றிச்சு. நான் நினச்சேன் அந்த பிரச்சனை நம்ம தேங்காய் மாட்டேன் அப்படி தானே யோசிக்கும். ஏதோ நம்மளால முடிஞ்சது. அல்லேலூயா. ஏதோ பிரச்சனை போல இருக்கு, ஃபாரினை விட்டு வெளியே வர போறவங்க போல இருக்கு, விசா கேன்சல் ஆயிடுச்சு போல இருக்கு, வேலை கிடைக்கல போயிருக்கு, கக்கமுக்கா என்னென்னமோ யோசிச்சு. அழுவாதீங்க சிஸ்டர், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சிஸ்டர், பொறுமையா சொல்லுங்க. அப்புறம் அந்த அம்மா சொல்லுது, இல்ல பாஸ்டர் 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஜபம் பண்ணீங்கல்ல, ஜபம் பண்ண மாதிரியே ஃபாரின்ல சொந்த வீட்டை கர்த்தர் வாங்க செஞ்சார். உனக்கு அல்லேலூயா, எனக்கு அதானே இப்ப மேட்ரு. அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லுது, இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு லீவு, எனக்கு லீவு, ரிப்பனை ஒட்டிட்டோம், எங்க பாஸ்டர் கூப்பிட்டோம், அவர் வரல, அவர் வெளிநாடு போயிட்டாரு, அதனால நீங்க ஜபம் பண்ணி முடிச்சோடனே நாங்க கட் பண்ணிட்டு உள்ள போறோம். நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், யோ நீ பண்றதெல்லாம் நல்லாதாயா இருக்கு, நமக்கு இங்க வாடகை கட்ட வக்கு இல்ல, வெளிநாட்டுல சொந்த வீடு வாங்க கர்த்தர் செஞ்சா. சில நேரத்தில் பார்த்துருக்கியா, நம்ம உதவி செஞ்சு அவன் நல்லா இருப்பான். ஏன் எப்படி தெரியல. சிம்சோன் சொல்றான், என்னை வச்சு எல்லாருக்கும் விடுதலை தந்தையே, தாகத்தோடு செத்துரு வேணும், நடக்காமையே போயிடுமோ, இதுக்கா என்னை தெரிந்து கொண்டீர், இதற்கா என்னை அபிஷேகித்தீர், இதற்கா என்னை அழைத்தீர். அந்த வசனம் சொல்லுது, அவன் சத்தம் ஆண்டவரை போய் எட்ட ஆரம்பித்ததா. அவன் இருந்த லேகியின் பள்ளத்தை கர்த்தர் பிளக்க பண்ணினார். ஒரு ஊற்று வர ஆரம்பித்ததா. அவன் குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப வர ஆரம்பித்தது. இது அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம். ஆனா அவனுக்காக ஒரு நதியே கர்த்தர் உண்டாக்க ஆரம்பித்தார். இந்த காலை வேளையில எல்லாருக்கும் உதவி செஞ்சேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணேன், எல்லாருக்கும் நல்லது செஞ்சேன். என் பிள்ளைங்க தான் ஒரு மாதிரி, என் புருஷன் தான் ஒரு மாதிரி, என் குடும்பம் தான் ஒரு மாதிரி. ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு எண்ணம் உன் வாழ்க்கையை கூட அப்படியே திக்கு முக்காட பண்ணி போ, ஏதோ வாழ்ந்துட்டு போலான்னு வந்திருக்கலாம். இந்த நல்ல பகல் வேளையில நீ எதிர்பார்க்காத இடத்துல, எதிர்பார்க்காத பிரச்சனைகளுக்கு மத்தியில, எதிர்பார்க்காத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உனக்காக பூமியை கர்த்தர் பிளக்க பண்ணுவார், உனக்காக தண்ணீரை கர்த்தர் கொண்டு வருவார், உனக்காக காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எலிசா வேலைக்கார கீழே எந்திரிச்சு வந்த உடனே கர்த்தர், ஐயோ ராணுவம் முழுவதும் சூழ இருக்கே அப்படிங்கிறான். எலிசா கூலா சொல்றான், ஆண்டவரே அவன் பார்க்கும்படி அவன் கண்களை திறந்தாருங்கிறான். திறந்தாதான் அந்த ராணுவத்துக்கு முன்னாடி அக்கினிமயமான ஒரு ராணுவம் முன்னாடி இருக்கு. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கையை தட்டி ஆமென் சொல்லு. அல்லேலூயா. எத்தனை எதிரி வந்தாலும், எத்தனை பேர் சூனியம் பண்ணாலும், எத்தனை மந்திரவாதம் பண்ணாலும், எத்தனை பேர் உன்னை அழிக்க எழும்பினாலும், அத்தனை பேருக்கு மத்தியில உருவின பட்டயத்தோடைய தேவ தூதனுடைய சேனை உன் பட்சத்துல உனக்காக நிற்கும். பயப்படாத. எதிர்பார்க்காத பிரச்சனை எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. எதிர்பார்க்காத பிரச்சனை எதிர்பார்க்காத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. எலிசாவினுடைய வேலைக்கார மரம் வெட்டும் போது கோடாரி கலண்டு கீழே விழுந்துருச்சு. கத்தரா, ஐயோ இது இரவலாய் வாங்கப்பட்டது, நான் ஏற்கனவே கடங்காரையா, இந்த கோடாரியும் கடனா வாங்கிட்டு வந்தேன். ரெகுலர் பிரச்சனை அவனை கத்த வைக்கல, திடீர்னு பிரச்சனை தான் அவனை கத்த வச்சிருச்சு. இவன் கத்தன உடனே அவன் எஜமானனால அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க முடியலையா. எலிசா எந்திரிச்சு பக்கத்துல ஏன் கத்தன, வாயில வார்த்தை வந்திருக்கா, கண்ணில் தண்ணி வந்திருக்கும், கையில வச்சிருக்கிற கோடாரி காம்ப காமிச்சிருப்பான், கலண்டு விழுந்துடுச்சு. அவன் அந்த இடத்த காட்டினானா, இரும்பு மிதக்கவே மிதக்காதியா, ஆனா இயேசு வந்தா மிதக்கும். ஒரு சின்ன மரத்துண்டை வெட்டி
அந்த யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுற நதி. அந்த நதியில போட்டவனை இரும்பு மிதக்க ஆரம்பித்ததான், கைப்பற்றி எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தான். நான் இயேசுவின் நாமத்துல தீர்க்க தரிசனமா பேசுறேன். எதெல்லாம் நடக்காதோ இந்த மாசத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். முழுகி போனவைகள் மிதக்க போகிறது. உன்னை விட்டு விலகிறவைகள் திரும்ப வரப்போகிறது. உனக்காக கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். நீ முழுகி போக மாட்ட, அக்கறை கடந்து போவ, ஜெயம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். You are never be the same again. இருந்த மாதிரி கர்த்தர் இருக்க விட மாட்டார். அவர் நல்லவர். அவருக்கு கைவிட தெரியாது, அவருக்கு மறக்க தெரியாது, உன்னை விட்டுட்டு விலகி நிற்க தெரியாது. எத்தனை பாவம் பண்ணாலும் நீ நான் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட பார்த்தீங்களா? நீ மனதுருகி கண்ணில் கண்ணீர் தண்ணீர் வர ஆண்டவரை பார்த்து என்னால முடியலையான்னு சொல்லிட்டா, உன் பக்கத்துல வந்து நின்று உன்னை தூக்கி எடுத்து எங்க தோற்று போனே அதே இடத்துல உன்னை மீண்டுமாய் வாழ வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எங்கேயோ பயந்துட்டுல, ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை கதற வைக்குது இல்ல, வாழ்க்கை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, எல்லாமே கரண்ட் கீழே போயிடுச்சு இல்ல, இந்த நல்ல பகல் வேளையில இயேசு எல்லாவற்றையும் திரும்ப தர போகிறார். அற்புதம் நடக்க போகுது. கொந்தளிக்கிற அலைகள் மேல கர்த்தர் நடக்க போகிறார். மூழ்கி போன இரும்பை கர்த்தர் மிதக்க பண்ண போகிறார். உன்னை அழிக்க நினைச்ச எதிரிகளுக்கு மத்தியில ஒரு ராணுவத்தை அனுப்பி அவர் ஆண்டவர் என்பதை நிரூபிக்க போகிறார். குப்பை தொட்டில சாப்பாடு பொறுக்கி குடும்பத்தை காப்பாத்தவன கோபுரத்துல கொண்டு வந்து உட்கார வைக்க ஆண்டவனாலே முடியும். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் இன் திஸ் மார்னிங்? உன் பிரச்சனை என்ன? யார் கைவிட்டுட்டா? உன் உழைப்பெல்லாம் ஒருத்தன் பிடுங்கிட்டானோ? எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு செஞ்சேன், இன்னைக்கு இப்படி மாறி போயிட்டு நினைக்கிறியோ? அனாத மாதிரி நிக்கிறியோ? இல்லையா, கைவிட மாட்டாரியா? உன்னை விட்டு விலக மாட்டார். உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி